வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:40 முதல் 5:30 வரை. ரகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:36. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:59 வரை. துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:24 வரை. மகம் பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:35 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:24 வரை. உத்திராடம் பின்பு திருவோணம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். பணியில் ஆதரவான நிலை ஏற்படும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம். சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் ஆர்வமான முடிவுகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நல்லவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். ரோஹிணி மேன்மைகள் உண்டாகும். மிருகசிரேஷம் ஆதாயங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, பொருள் வரவுகள் அதிகமாகும். நிதானமாக செயல்படுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் அனுபவங்கள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் செலவுகள் கூடும். திருவாதிரை அனுபவங்கள் அதிகமாகும். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களை, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கையும் கூடும். உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். செலவுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஆயில்யம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். அலைச்சல்களினால் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. லாபமான நிலை உருவாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். திடீர் செலவுகளும் வந்து நீங்கும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆர்வம் ஏற்படும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி. புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே
சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, பணியில் ஆதாயங்கள் கூடும், வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும், சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், அலைச்சல்கள் அதிகமாகும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், உத்திரம் ஆதாயங்கள் கூடும், ஹஸ்தம் அலைச்சல்கள் அதிகமாகும், சித்திரை நினைத்தது நிறைவேறும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும், பணியில் முன்னேற்றம் உண்டாகும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதரவுகள் கூடும், பணியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், சித்திரை ஆதரவுகள் கூடும், சுவாதி நினைத்தது நிறைவேறும், விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும், மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், மனதில் நினைத்த காரியம் நிறைவேறி சந்தோஷமும் அடைவீர்கள், பேச்சு திறமையால் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும், எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், விசாகம் ஆதரவுகள் கூடும், அனுஷம் நல்ல முடிவுகள் உண்டாகும், கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும், எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும், மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் நீங்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், மூலம் பொறுமையுடன் செயல்படவும், பூராடம் அலைச்சல்கள் கூடும், உத்திராடம் நினைத்தது நிறைவேறும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும், தானமாக செயல்படுவது நல்லது, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், மாற்றங்கள் உண்டாகும், தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, கௌரவங்கள் மேலோங்கும், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும், ஆர்வமான நிலை ஏற்படும், தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், உத்திராடம் நிதானம் தேவை, திருவோணம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், அவிட்டம் ஆதரவுகள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களை, வேலை செய்யும் இடத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும், தடைகள் விலகி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள், போட்டி பொறாமைகள் நீங்கும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், நிம்மதியான சூழ்நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், சதயம் நினைத்தது நிறைவேறும், புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் நிதானம் தேவை, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும், தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் தீரும், உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும், நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும், பணியில் கௌரவங்கள் கூடும், தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், புரட்டாதி நிதானம் தேவை,
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை, உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும், ரேவதி கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.